மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். பைத்தியம் பைத்தியமே பைத்தியம்தான். மோடி இனிமேலுக்கு பிரதமரா ஆகவே மாட்டாரு அப்படின்னு நான் சொல்லலைங்க. பாஜக கும்பல்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவரே சொல்லியிருக்காரு. இஸ்லாமியர்களை பலிகடவாக்குறீங்க, அதெல்லாம் முடியவே முடியாது, என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க, நானும் எதிர்பார்க்கல. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இது போல சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, குடும்ப சண்டை வீட்டு சண்டை தெரு ஓரத்துக்கு வந்தா பாக்குறவங்களுக்கு கொண்டாட்டமா தானே இருக்கும். அப்படி ஒரு சம்பவம் தான் இப்ப பிஜேபி கும்பலுக்குள்ள நடந்திருக்குது. இதனுடைய அரசியல் பின்னணி என்ன, எல்லாமே என்ன நடக்குது இங்க நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கலாம். இப்ப பாருங்க, புது வருஷம் வர்றதுக்கு முன்னாடியே அட அட அடா, என்ன ஒரு வார்த்தை, என்ன ஒரு சென்டென்ஸ், என்ன ஒரு தத்துவம், இப்படி இருந்த மனுஷனை இப்படியெல்லாம் பேச வச்சிருக்காங்களே அப்படிங்கிறதுல ஆச்சரியப்படுறதுக்கு வேலையே இல்லைங்க. அந்த அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதுவும் இப்படிப்பட்டவரை இப்படி பேசியிருக்காரா அப்படிங்கிறது வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கான சம்பவம் நடந்திருக்குது. பாருங்க, ஐயோ இந்தவரா இப்படி பேசினாரு, இவரா இப்படி பேசினாரு அப்படின்னு நீங்களே வாயில கைய வைப்பீங்க. அந்த அளவுக்கான சம்பவம் தாங்க நடந்திருக்குது. அதாவது, யாரம்மா சொல்றீங்க? அப்படிப்பட்ட சம்பவத்தை பேசக்கூடாதவங்க பேசிட்டாங்களா அப்படின்னா ஆமாங்க, பேசக்கூடாதவர்கள் இப்படி ஒரு வார்த்தையை பேசினதான் இன்னைக்கு பெரிய பேச்சாவும் சர்ச்சையாவும் இருக்குது. அப்படி என்ன பேசிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போதுதான், இங்க பாருங்க, இங்க லிங்கம் இருக்குது, அங்க லிங்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு மசூதிக்கு கீழே எல்லாம் உட்காந்து தோண்டிக்கிட்டு தொடச்சுக்கிட்டுலாம் இருக்காதீங்க அப்படின்னு யாரப்பா சொல்றது, நீனாப்பா இப்படி சொல்ற அப்படின்னு கேட்குற அளவுக்கு பேசியிருக்காங்க. ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் பேசியிருக்காருங்க, மோகன் பகவத் அவங்க. இங்க பாருங்க, இந்தியா இந்துத்துவமான நாடா இருக்கட்டும், சமத்துவமான நாடா இருக்குது. சும்மா மசூதிக்கு கீழே போயிட்டு ராமர் கோவில் இருக்குது, சிங்கம் இருக்குது, லிங்கம் இருக்குது, சிவன் இருக்குது, இப்படிலாம் வந்து சரஸ்வதி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த தோன்ற வேலை உடைக்கிற வேலையெல்லாம் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்து கேக்குறாரு. என்னப்பா நீங்களா இப்படி கேக்குறீங்க அப்படின்னு உங்களுக்கே டவுட் வருது இல்லைங்க. எனக்கும் அப்படிதான் வந்தது. என்னப்பா ஆர்எஸ்எஸ் தலைவரே, ஆரம்பத்துல இருந்து கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆயிடுச்சு. 1925 ஆர்எஸ்எஸ் அமைப்பு உருவாக்கப்பட்டதுல இருந்து இப்ப வரைக்கும் எவ்வளவு கலவரம், எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு சர்ச்சை, எத்தனை மசூதிகள் இடிக்கப்பட்டிருக்குது, எத்தனை குண்டு வெடிப்புகள், எத்தனை எத்தனை எத்தனையோ சொல்லிக்கிட்டு போகலாம். அதற்கு மூலதரணமாக இருக்கக்கூடிய தலையே இப்படி பேசுதா அப்படிங்கிறதாங்க இங்க பெரிய சர்ச்சையா இருக்குது. சரி, ஏன் இப்படி திடுதிடுன்னு இப்ப வந்து இப்படி பேசணும்? நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு ரூட்டு, இப்ப ஏன் ரூட்டை மாத்தி போகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு. அவர் ஒரே வார்த்தையை சொல்லிட்டாங்க, இங்க பாருங்க, நீங்க ராமர் கோயிலை கட்டுறதுனால நீங்க வந்து தலைவரெல்லாம் ஆயிட முடியாதுன்ற ஒரு இக்கு வச்சு பேச்சையும் பேசியிருக்காரு. இன்னொரு விஷயம் பாருங்க, அதாவது மக்களுக்கிடையே கலவரத்தை உண்டு பண்ணி பிரச்சனையை உண்டு பண்றதுனால நீங்க மொத்த இந்துத்துவத்துக்குமே வந்து நீங்க இந்து தலைவரால ஆயிட முடியாதுன்ற விஷயத்தையும் இப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காரு. பா, என்னதான்பா நடக்குது? அப்படியே வரிசையா அடுக்கிக்கிட்டே போறாங்களே, அப்ப யாரையா குறி வச்சு பேசிட்டு இருக்காரு? ஒட்டுமொத்த கலவரத்தை பண்றது இவங்கதான், ஒட்டுமொத்த பிரச்சனையை உருவாக்குறது இவங்கதான், எல்லாத்தையுமே வந்து உருவாக்கி விடுறதே இவங்கதான். ஆனா இவர் இப்ப வந்து அப்படியே அந்தர்பெல்ட்டி அடிக்கிற மாதிரி பேசுறாரே அப்படின்ற ஒரு டவுட் இருந்துகிட்டு தானே இருக்கு. ஆமாங்க, இப்ப என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னா, பிஜேபியிலையும் ஆர்எஸ்எஸ்க்கும் மிகப்பெரிய ஒரு போர்க்களமாவே நடந்துட்டு இருக்கு. நாமளும் வந்து அதை விவாதம் வச்சு பேசிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு நான் தெளிவுபடுத்திட்டு தான் இருக்கிறேன். ஆரம்பத்துல இருந்தே ஹரியானா தேர்தலா இருக்கும், ஜம்மு காஷ்மீர் தேர்தலா இருக்கட்டும், மகாராஷ்டிரா தேர்தலா இருக்கட்டும், இப்படி தொடர்ந்து
தேர்தல் நடக்கும் போதெல்லாம் வந்து என்னென்ன பிரச்சனைகள் வந்தது, ஏன் இப்ப பிஜேபியில இருக்கக்கூடிய மோடிஜியா இருக்கட்டும், அமித்ஷாவா இருக்கட்டும், இவங்களுக்கு இடையிலயும் ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கும் வந்து இப்படி முரண்பாடு வருதே அப்படின்னு என்ன காரணமா இருக்கும் அப்படிங்கிறதும் வந்து நம்ம பார்க்கப்பட்டுச்சு. அப்போ இவங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்லிட்டாங்க, நேரடியாவே தாக்கிட்டாரு. இங்க பாருங்க, இந்த மாதிரி நீங்க மசூதிக்கு கீழே இந்த மாதிரி லிங்கம் இருக்குது, சரஸ்வதி கோயில் இருக்கு, சிவன் இருக்குன்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, அந்த கோயில் இருக்கு, இந்த கோயில் இருக்கு, இந்த தோன்ற வேலை உடைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது அப்படின்னு திடீர்னு மக்களுக்கு ஆதரவாக, சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக, இஸ்லாமிய மக்களுக்கு ஆதரவாக பேசுவது போல இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டிருக்காரு. அதுதான் இங்க இப்போ வந்து ஆச்சரியமா இருக்கு. என்னப்பா இவரா இப்படி பேசியிருக்காரு? அப்ப அவருக்கு முழுக்க முழுக்க யாரு எதிர்க்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஆர்எஸ்எஸ் இருக்கக்கூடிய தலைவர் நட்டா இவரை டைரக்டா விமர்சனம் வச்சுட்டாங்க, ஆப்பு வச்சுட்டாங்க. அப்போ யாரு வந்து பிஜேபியை இப்ப ஆண்டுகிட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தா நட்டா, மோடிஜி, அமித்ஷா இவங்களுடைய வரிசையில இப்ப யார் கைப்பிடியில இவங்க 3 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ் தலைமையில இருக்குது. இப்ப ஆர்எஸ்எஸ் தலைமை என்ன பண்ணுது அப்படின்னா, ஏன்னா இவங்க ஏற்கனவே ஏன் நட்டாவை குறி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆரம்பத்துல இருந்தே நட்டா வந்து இப்ப இந்த 2024 தேர்தல் நடப்பதற்கு முன்னதாக அவர் விட்ட இந்த லூஸ்டாக் தான் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் தலைவர்களையே இப்படி பேச வச்சிருப்பதற்கான காரணமா இருக்குது. ஏன்னா அவர் சொன்ன விஷயம் எப்படின்னா, இங்க பாருங்க, நாங்க பிஜேபி வந்து வளர்ந்தாச்சு, அவங்க ஆர்எஸ்எஸ் உடைய இது வந்து கொள்கையா இருக்கட்டும், சித்தாந்தா இருக்கட்டும், அதை ஃபாலோ பண்றதுல வந்து ஒத்துமையா இருக்கிறது, போறது, அதை கடைபிடிக்கிறது அதெல்லாம் வேற. ஆனால் அந்த அவங்களுடைய ஐடியாலஜிக்கு நாங்க ஃபாலோ பண்ணிக்கிறது வந்து ஓகே தான். பட் ஆனா அவங்களுக்கெல்லாம் நாங்க வந்து சொல்ற பேச்செல்லாம் நாங்க கேட்டுட்டுலாம் இருக்க முடியாது. ஸோ எங்களுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால அவங்கள வந்து நாங்க ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்ல. நாங்க வளர்ந்துட்டோம். எங்களுடைய கட்சியை நாங்க எப்படி முன்னேற்றி கொண்டு போகணுமோ நாங்க அந்தபடி நாங்க போய்க்குவோம். ஓட்டு போறது அத்தனை பேரும் வந்து ஆர்எஸ்எஸ்க்காக வந்து யார் மக்கள்லாம் ஓட்டு போடல, மோடிஜி முகத்துக்காக தான் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. மோடிஜி ஒரு பிராண்டட் ஆயிட்டாரு. அதனால அவர் போய் அங்க நின்னாலே மக்கள் எல்லாருமே பிரதிபலிச்சிருவாங்க. அப்படி ஒரு ஸ்டேஜை நாங்க கொண்டு வந்துட்டோம். மோடிஜி தான் எப்போதுமே அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுறது. இதுதான் ஆர்எஸ்எஸ் கிட்ட இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கொந்தளிப்புக்கான காரணம். என்னடா, நாம உருவாக்கி உட்கார வச்சவங்க இன்னைக்கு நம்மளையே எதிர்த்து கேள்வி கேட்கிறாளே, அவ்வாலாம் அப்படி கேட்கலாமா, இவாலாம் இப்படி பேசலாமா, இதுக்கெல்லாம் வந்து சரியான வேட்டு வச்சே ஆகணும் அப்படிங்கிறது ஒரு திட்டத்தை போட்டுருச்சு. ஆக மொத்தத்துல இந்த திட்டமானது தான் இப்ப வந்து தொடர்ந்து மோடிஜி வந்து பல இடங்கள்ல, பல மாநிலங்கள்ல தோத்து போனதுக்கான காரணம். இப்ப ஜம்மு காஷ்மீர்ல எல்லாம் தோத்து போனதுக்கு கூட காரணம் அதுதான். இப்ப ஹரியானாலையுமே வந்து என்னென்ன ஊழல் பண்ணி வின் பண்ணி வந்தாங்க அப்படின்றத நான் வெட்ட வெளிச்சமாக உங்கள்கிட்ட தெளிவுபடுத்திட்டு ஆல்ரெடி வீடியோவே போட்டாச்சு உங்களுக்கு. ஏன்னா இப்போ என்னன்னா, இப்ப ஆர்எஸ்எஸ் தலைவர் சொல்லக்கூடிய விஷயமே என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்ப நடந்த மத்திய பிரதேச தேர்தல்ல ஒரு டிமாண்ட் வச்சாங்க, 2 டிமாண்ட் வச்சாங்க. ஒண்ணு, அதாவது மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய முதலமைச்சரா இருக்கக்கூடியவங்க வந்து எங்களுக்கு நாங்க சொல்லக்கூடிய ஆள்ல தான் நீங்க முதலமைச்சரா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது தேவேந்திர பட்னாவஸை தான் முதலமைச்சரா ஆக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய முதல் டிமாண்டு. அது மட்டும் கிடையாது, இப்ப வந்து தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய பாஜக தலைமை பொறுப்புல இருந்து தலைவரா இருக்கக்கூடிய நட்டாவுக்கு பதிலாக நாங்க சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்தவங்க தான் நீங்க நியமிக்கணும் அப்படிங்கிறது 2 டிமாண்டை வைக்கிறாங்க. இது எப்ப வைக்கப்படுது அப்படின்னா, இந்த மகாராஷ்டிரா தேர்தல் நடப்பதற்கு முன்னாடி கேரளாவில் ஒரு கமிட்டி போடுறாங்க, ஒரு கூட்டம் போட்டு, ரகசிய கூட்டம் போட்டு இதை வந்து பேசப்படுது. எப்படின்னா, ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் ஏற்கனவே வந்து தகராறு, முரண்பாடு இதுபடி போயிட்டு இருந்தது நட்டா லூஸ்டாக் விட்டதுலேருந்து. அப்போ இதை சரி செய்யறதுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணும்.
ஏன்னா ஜம்மு காஷ்மீர்ல வந்து காங்கிரஸ் வின் பண்ணியாச்சு. மத்திய பிரதேசத்துல நம்ம வின் பண்ணல அப்படின்னா நமது தாய் கழகம் அவங்கள பிஜேபியை பொறுத்த வரைக்கும் உருவாக்கப்பட்ட பிஜேபியினுடைய தாய் வீடு அப்படின்னு சொன்னாலே அது வந்து மகாராஷ்டிரா தான். அப்படிப்பட்ட இடத்தை விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கறதுல ஒரு உறுதியாகவே இருந்தது. அப்போ ஆர்எஸ்எஸ் தானாவே வந்து இறங்கி வந்தது. இந்த இடத்துல வந்து நம்ம ஈகோ பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட தாய் வீட்டையே நம்ம இழக்க நேரிடும் அப்படிங்கிறதுக்காக தான் பிஜேபியில வந்து கூட்டு சேர்ந்து ஒரு ரகசிய கூட்டம் போட்டு கேரளால ஒரு கமிட்டி போட்டு பேசுறாங்க. ஒரு பல குழுக்கள் அமைச்சு ஆர்எஸ்எஸ் இறங்கி நாங்க வேலை செய்யறோம், உங்களுக்காக பிஜேபி வின் பண்ணுவதற்கு நாங்க வேலை ஆனா இந்த 2 டிமாண்டையும் நீங்க சரி செஞ்சு கொடுக்கணும், இதுக்கு இந்த டீலுக்கு நீங்க ஓகேவா அப்படிங்கறதெல்லாம் கமிட்டி போட்டு பேசி அதுக்கப்புறமும் அதே போல ஆர்எஸ்எஸ் அமைப்பானது இறங்கி தென்னத்தனையா போய் உட்காந்து யாருக்கிட்டலாம் பேசணும், என்னெல்லாம் பேசணும், எப்படியெல்லாம் அடிக்கணும் அப்படிங்கிறத பக்காவா பிளான் பண்ணி அடிச்சு அனுப்புனதுதான் இன்னைக்கு மத்திய பிரதேசத்துல பிஜேபி வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிறதுக்கான செய்தி இருக்கு. அப்போ ஆர்எஸ்எஸ்க்கு இறங்கி வேலை செஞ்சதனுடைய நோக்கம் அதனுடைய எதிரொலி அப்படிங்கிறதா இன்னைக்கு மத்திய பிரதேசத்துல வின் பண்ணியிருக்கு. ஆனா இப்ப நட்டாவும் சரி, மோடிஜியும் சரி, அமித்ஷாவும் சரி இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே அதற்கு எதிராக சொல்லிட்டாங்க. அதெல்லாம் முடியவே முடியாது. எப்படி? அதெல்லாம் ஒரு காலத்திலே முடியாது. நீங்க தேவேந்திர பட்னாவிஸ்ல முதலமைச்சர் ஆக்குவீங்க, நாளைக்கு அவரையே பின்தொடர்ந்து, ஏன்னா மகாராஷ்டிராவில மட்டும் முதலமைச்சர் கிடையாது, ஆர்எஸ்எஸ் உடைய செல்ல பிள்ளையே தேவேந்திர பட்னாவிஸ் தான். அதனாலதான் ஆர்எஸ்எஸ் வந்து அவரை களமிறக்கி இருக்குது. ஆரம்பத்தில இருந்தே அவங்களுடைய திட்டமே இதுதான், அவரை முதலமைச்சர் ஆக்கணும், பிறகு பிரதமராக ஆக்கணும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய நோக்கமாகவே இருந்தது. இன்னொரு இதே சொன்னாங்க, நாங்க முதலமைச்சராக இருக்கிறோம், எங்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியமான துறைகள் அத்தனையும் வந்து அவங்க எடுத்துக்குவாங்க, ஆனா பிரதமர் வந்து மோடியே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டோம், அவரே எவ்வளோ வருஷங்கள் இருந்தாலும் ஆட்சிகள் இருக்கிற கண்டினியூட்டியா அவரே இருந்துக்கிட்டோம் பிரதமரா, ஆனா இதுல எங்களுக்கு மாற்றம் வேணும். எப்படி? நட்டாவுக்கு பதிலாக நாங்க சொல்லக்கூடிய ஆள் இருக்கணும். அதே போல தேவேந்திர பட்னாவிஸ் முதலமைச்சராக இருக்கும்போது அவங்களுக்கு என்னென்ன துறைகள் இருக்குன்னு நாங்க சொல்லக்கூடிய துறைகள் தான் எங்களுக்கு நீங்க ஒதுக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்டை வைக்கவும் தான் இப்ப நட்டா சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் எக்காரணத்தினாலும் முடியாது, மோடிஜி மட்டும்தான் இதுக்கு பிரதமராக இருக்க முடியும், மோடிஜி உயிருள்ள வரைக்கும் ஆட்சியில வந்து பிரதமரா இருக்கக்கூடியது மோடிஜி மட்டும்தான், அதுவருக்கு பிறகு அமித்ஷா வருவாங்க, இதுதான் ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் தலைவராக இருக்கக்கூடியவங்க நட்டா தான் இப்படிங்கிற ஒரு போட ஆர்எஸ்எஸ் கிட்ட போடாச்சு. ஆக ஆர்எஸ்எஸ் சும்மா இருக்குமா? எப்படியெல்லாம் மீட்டிங் போட்டு என்னென்னலாம் பண்ணணும்னு பண்ணி என்னென்ன சதி வேலைகள் செய்யணுமோ செஞ்சு இன்னைக்கு மகாராஷ்டிரா வின் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு காரணமே முழுக்க முழுக்க காரணமே ஆர்எஸ்எஸ் தான், ஆர்எஸ்எஸ் உடைய அமைப்பு. இப்போ ஆர்எஸ்எஸ் அமைப்பு அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் எப்படி வந்து மோடிஜிக்கு வந்து வேலை செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வரும் இல்லையா? இப்ப பாருங்க, ஆர்எஸ்எஸ் அமைப்புல இருக்கக்கூடிய மோகன் பகவத் வந்து இப்படி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, இந்த மாதிரி மசூதி கீழெல்லாம் போய் இந்த மாதிரி சிவன் இருக்குது, லிங்கம் இருக்குதுலாம் தோண்டாதீங்க அப்படின்றது மக்களுக்கு ஆதரவாக, இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இவங்களை தாக்குவது போல பேசுறாங்க ஒண்ணு. ஆனா இன்னொரு குரூப் ஆர்எஸ்எஸ் அமைப்பில் இருக்கக்கூடிய இன்னொரு குரூப்பை மோடி விலைக்கு வாங்கி மோடிக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அளவுக்கு வசமாக்கி இருக்குது அப்படிங்கிறது இப்ப நிறைய பத்திரிகைகள், இப்ப ஆர்எஸ்எஸ் உடைய ஆர்கனைசேஷன் பத்திரிகையா இருக்கட்டும், பல பத்திரிகைகள் மோடியை பத்தியே நிறைய விஷயங்கள் எழுதுறாங்க. இங்க பாருங்க, மோடிக்குன்னு தனித்துவம் எல்லாம் கிடையாது, அவங்களுக்குன்னு தனி ஒரு இதே கிடையாது, ஆர்எஸ்எஸ் இல்லாம மோடி இல்ல, ஆர்எஸ்எஸ் இல்லாம பிஜேபி இல்ல அப்படின்னு ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்த பல பத்திரிகைகள் வந்து மோடிஜியை பத்தி நிறைய விமர்சனங்கள் வச்சு பத்திரிகையில வெளியிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அமைப்பில் இருக்கக்கூடியவர்களே மோடிஜி தொடர்ச்சியாகவே வந்து வன்மையாக வந்து எதிர்த்து கொண்டுட்டே இருக்கிறாங்க, பத்திரிகையில வெளியிட்டுட்டே இருக்கிறாங்க. இவரை முகத்தை பார்த்தா யாரும் ஓட்டெல்லாம் போடல, முழுக்க முழுக்க காரணம் வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பு வேலை செய்யறது தான். அப்போ நீங்க இதை திருந்திக்கணும் அப்படிங்கிறதுடைய கோபம் இவங்களுடைய அதனுடைய எதிரொலி தான் இன்னைக்கு வந்து
இப்ப இந்த பகவத்தை வந்து பேச வச்சிருக்குது. ஆர்எஸ்எஸ் உடைய தலைவரை பேச வச்சிருக்குது. சுப்பிரமணிய சுவாமி பிஜேபி தலைவரா இருக்கக்கூடிய, மூத்த தலைவராக இருக்கக்கூடிய, ஆகா அபிஷ்டு இபிஷ்டுன்னு சொல்லக்கூடியவரே இன்னைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரு ஒரு பேட்டியில சொல்றாரு, பத்திரிகையில வெளியிட்டிருக்காரு. அவரு ஒரு விஷயம் சொல்றத பாத்தீங்கன்னா, பைத்தியம் பைத்தியம் பைத்தியம்னு ஒரு தடவை இல்லைங்க, 3 தடவை பைத்தியம்னு சொல்லியிருக்காரு. யாரையா சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, வேற யாரு, பிரதமரா இருக்கக்கூடிய மோடிஜியே அவரே பைத்தியங்க. அவர் பண்ற விஷயமெல்லாம் பார்த்தா பைத்தியக்காரத்தனமா இருக்குது. அடுத்த பிரதமர்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, இன்னும் 6 மாசம் தாக்கு பிடிக்கிறதே பெருசு அப்படின்ற மாதிரி விஷயத்த வெளியிட்டிருக்க. என்னப்பா ஒரே குடும்பத்துக்குள்ள இருந்துகிட்டு இப்படி எல்லாம் வந்து பிரச்சனைகள் வந்திருக்குது, இப்படியெல்லாம் வந்து விமர்சனம் பண்றாங்களே. ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் வந்து மோகன் பகவத் பேசுறாரு, இன்னொரு பக்கம் பிஜேபியோட தலைவராக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி அவங்க வந்து இப்படி எதிர்மா பேசிட்டு இருக்காரு. யாரை பத்தி இவங்க 2 பேருமே பேசுறாங்க அப்படின்னா, இருவருமே மோடிஜியை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அடுத்த பிரதமர்லாம் வர்றதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய விஷயங்களை அவங்களுடைய கோட்பாடா இருக்கட்டும், கொள்கையா இருக்கட்டும், சித்தாந்தா இருக்கட்டும், அதை ஃபாலோ பண்றது வேணா ஓகே. ஆனா அமித்ஷாவோ மோடிஜியோ நட்டாவோ ஒருபோதும் ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய இதுக்கு வந்து கைக்குள்ள வரமாட்டேங்கிறாங்க. நம்ம சொல்ற பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. இவங்க இஷ்டத்துக்கு இவங்களுடைய தனித்துவமான செயல்பாட்டை தான் செயல்படுத்துறாங்களே தவிர, ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய ஒரு செயல்பாட்டை எடுத்து செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து இப்ப தெளிவுபடுத்தியிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம், இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயம் தெளிவுபடுத்தி ஆகணும். அதுவும் ரொம்ப முக்கியமாகவே தெளிவுபடுத்த ஆகணும். ஏன்னா இப்போ பஞ்சாப் ஹரியானால வந்து தேர்தல் நடந்தது. இந்த விஷயம் எப்ப வெளிவந்தது அப்படின்னா, ஒரு பத்திரிகை வெளியிடுறாங்க, டிசம்பர் 9ஆம் தேதி வெளியிட்டிருந்தாங்க. அப்போ வந்து ஹரியானா பஞ்சாப்லலாம் தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு, இப்ப ஆட்சியே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இனிமேலுக்கு பேசி என்ன ஆக போதுமா அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். ஆனா பேசிதாங்க ஆகணும், மக்களுக்கு தெளிவுபடுத்தி தான் ஆகணும், நீங்க இதை புரிஞ்சுதான் ஆகணும். அப்ப என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, அப்போ பஞ்சாப் ஹரியானால வந்து தேர்தல் நடந்திருக்கணும், ஒரு தனி நபர், ஒரு குடிமகன், எந்த ஒரு கேண்டிடேட்டும் இல்ல, ஒரு நார்மலா இருக்கக்கூடிய சாமானியவர், அவர் போய் கோர்ட்ல போய் கேஸ் கொடுக்குறாரு. எப்படி அப்படின்னா, இந்த மாதிரி ஹரியானால நிறைய பூத்துகள்ல கள்ளத்தனம் நடந்திருக்குது, முறைகேடான தேர்தல் நடந்திருக்கு, அதற்கான நான் வந்து ஆதாரம் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிஐ மூலமாக பிஜேபி அரசு கிட்ட போய் கேட்குறாங்க. எங்களுக்கு இதுக்கு வந்துக்கான டாக்குமெண்ட் வேணும், சிசிடிவி கேமரா வேணும், எல்லா ஆதாரமும் நான் வச்சிருக்கிறேன், அதை வெரிஃபை பண்றதுக்கு எனக்கான டீட்டெயில்ஸ் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனா பிஜேபி அரசானது அதை கொடுக்கறதுக்கு மறுக்குது. திரும்ப என்ன பண்றாரு, அவர் கோர்ட்ல கேஸ் போடுறாரு, வழக்கு போடப்படுது. எனக்கு வந்து கண்டிப்பாகவே ஹரியானால வந்து சில பூத்தோடைய நம்பர்லாம் காமிச்சு, இந்தந்த பூத்துல இந்தந்த முறைகேடுகள்லாம் நடந்திருக்கு, அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு, இதற்கான சிசிடிவி, எனக்குள்ள டாக்குமெண்ட்ஸ், யாரெல்லாம் தேர்வாணையத்துல கையெழுத்து போட்டிருக்காங்க, எந்தெந்த அதிகாரிகள்லாம் கையெழுத்து போட்டிருக்காங்க, அந்த டீட்டெயில்ஸ் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்க போக, ஆக என்ன பண்றாங்க, கோர்ட்ல கேஸ் ஆகுது, வழக்காகுது. அப்போ அந்த லாயரா இருப்பாங்க இல்லையா, பிஜேபிக்கு ஆதரவா பேசக்கூடிய லாயர் இருப்பாங்க இல்லையா, அவரு என்ன பண்றாரு, வாதாடுறாரு. அவர் ஒரே போடுறாரு, பப்ளிக்ல சொல்றாரு, இவர் கேண்டிடேட்ஸே இல்லாதப்போ இவருக்கு எதுக்காக நாங்க வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த விஷயமானது நீதிபதிக்கு பயங்கரமான கோபத்தை உருவாக்குது. என்னது, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக நீங்க ஒரு லாயரா இருந்துட்டு இப்படிலாம் பேச முடியுமாங்க? அப்படிலாம் கிடையாது. எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்களுக்கு கொடுத்துதான் ஆகணும். 6 வாரம் டைம் தரேன், அவர் கேட்கக்கூடிய அத்தனை டீட்டெயில்ஸும் நீங்க கொடுத்துதான் ஆகணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் பெரிய பிரச்சனையா வந்திருக்கு. நைட்டோட நைட்டா இந்த தீர்ப்பு வந்த 24 மணி நேரத்துல பிஜேபி அரசானது கூட்டு அதை அப்படியே கூட்டு சேர்ந்து நைட்டோட நைட்டாங்க
அதுதான் மிகவும் வேதனையான விஷயமா இருக்குது. யாருக்கிட்டுமே எந்த கருத்து கணிப்பு கேட்கல, எதிர்க்கட்சிகள்கிட்ட கேட்கல, யாருக்கிட்டுமே கேட்கல, ஆர்எஸ்எஸ் அமைப்புகள்கிட்ட கூட கேட்கல. இன்னைக்கு இந்த தலைவர் வந்து ஆர்எஸ்எஸ் தலைவர் இவ்வளவு தூரத்துக்கு பேசுவதற்கும், சுப்பிரமணிய சுவாமி பேசுவதற்கும் காரணமே என்ன அப்படின்னா, நைட்டோட நைட்டா அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய சட்டத்தையே மாத்தி எழுதியிருக்காங்கங்க. அப்ப எவ்வளவு பெரிய வேதனையான விஷயமா இருக்குது. அது என்ன மாதிரி ஒரு விஷயத்தை மாத்திருக்காங்கன்னா, அதாவது அரசியலமைப்பு சட்டத்திலேயே இருக்குது 93 சப்செக்ஷன் 2 ஏ. இந்த இதன்படி இருக்கக்கூடிய சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது எந்த ஒரு குடிமகனும் சாமானியவனாக இருந்தாலுமே இந்த பூத்துல இந்த முறைகேடு நடக்குது, இது வந்து தவறா எனக்கு தென்படுது அப்படின்னு நான் பர்டிகுலரா தனிப்பட்ட முறையில நான் நினைச்சா கூட அதை நான் வந்து கேட்டு அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து வெரிஃபை பண்ணுவதற்கான உரிமை இருக்கு. இதுதான் அரசியலமைப்பு சொல்லக்கூடிய சட்டம். ஆனா இந்த பிஜேபி அரசானது என்ன பண்ணுது, நைட்டோட நைட்டா ஒரே நாள் நைட்டுக்குள்ளார பொழுது விடியறதுக்குள்ளயும் திடுதிடுன்னு அந்த சட்டத்துல இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளையே மாத்தி, இனிமேலுக்கு எந்த சாமானியனும் இது போல கேள்வி கேட்பதற்கான உரிமை இல்ல அப்படிங்கிற மாதிரி எழுதி மாத்தியாச்சு. ஏன்? அங்க நீதிபதி 6 வாரத்துக்குள்ள கெடு கொடுத்திருக்காரு, இதற்கான விளக்கத்தை கொடுத்தே ஆகணும்னு சொல்லி. அப்ப எங்க மாட்டிக்குவோம், எங்க நம்மளுடைய தண்டவாளம்லாம் தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு மோடி அரசாங்கம் பக்காவா பிளான் போட்டு நைட்டோட நைட்டா இரவோட இரவடா பகல் விடியறதுக்கு முன்னாடி அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கக்கூடிய அந்த ஒத்த லைன் வார்த்தையை மாத்தி ஒட்டுமொத்த சட்டத்தையே மாத்தி எழுதியிருக்குது. ஆர்எஸ்எஸ் கிட்டையும் கேட்கல, எதிர்கட்சிகள்கிட்ட கேட்கல, யாருக்கிட்டுமே கருத்து கணிப்பு கேட்கல. ஆக மொத்தத்துல அவங்க இஷ்டத்துக்கே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்எஸ்எஸ் அமைப்பானது பிஜேபி இன்னைக்கு ஆட்சியில பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னா, மோடிஜி இன்னைக்கு பிரதமரா இருக்கிறாரு அப்படின்னா அதற்கு காரணம் ஆர்எஸ்எஸ் அமைப்பானது. ஆனா அதுல கொஞ்சம் கூட கண்டுக்காம, ஒரு கருத்து கணிப்பு கூட கேட்காம, ஒரு கூட்டத்துக்கு கூட கூப்பிட்டுக்காம, எதுக்குமே நம்மளை வந்து இன்வால்மெண்ட் பண்ணிக்காம, நட்டாவா இருக்கட்டும், மோடிஜியா இருக்கட்டும், அமித்ஷாவா இருக்கட்டும், இவர்கள் வந்து அவர்களுடைய தனித்துவமான செயல்பாட்டை செயல்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறவருடைய ஆதங்கம், அதனுடைய எதிரொலி தான் இன்னைக்கு வந்து இவர் பேசியிருக்கிறதுக்கான காரணம், ஆர்எஸ்எஸ் தலைவர் பேசுவதற்கான காரணம், சுப்பிரமணிய சுவாமி பேசுறதுக்கான காரணம். அது மட்டும் இல்லாம ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய தலைவர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு அப்படிங்கிறத இப்ப பிஜேபியில இருக்கக்கூடிய அட்வொகேட் விஷ்ணு அப்படிங்கிறவரு, இவர் யார் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் அமைப்பில் இருக்கிறவங்க தான். இப்ப ஆர்எஸ்எஸ்லயே பாதிக்கு பாதி அமைப்பானது ரெண்டா பிரிஞ்சு இப்ப மோடிஜி பக்கம் பாதியாகவும் இன்னொன்னு ஆர்எஸ்எஸ் பாதியாகவும் போயிட்டு இருக்கு. இப்ப நிறைய பேர் வந்து யாருக்காக வேலை செய்யறாங்க அப்படின்னா மோடிஜிக்காக வேலை செய்யறாங்க. அத்தனை பேரும் இப்ப மோடிஜிக்காக வேலை செய்யறாங்க. இப்ப வந்து விஷ்ணு அட்வொகேட் என்ன பண்றாரு அப்படின்னா, இருக்கக்கூடிய இப்ப தமிழ்நாட்டுல மட்டுமே 25 கிட்ட மசூதிகள் வந்து வழக்கு போடப்பட்டிருக்குது. ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 18க்கு மேல வழக்குகள் போடப்பட்டு அதை கண்டிப்பா விசாரிக்கணும் சொல்றாங்க. என்ன மாதிரி வழக்குகள் போடப்படுது அப்படின்னா, மசூதிக்கு கீழே லிங்கம் இருக்குது, சரஸ்வதி சிலை இருக்குது, சிவன் இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஒரு வழக்க போடுவாங்க. இவங்களுடைய திட்டமே ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஒரு மசூதி மேல வழக்க போட வேண்டியது. அதுக்கப்புறம் நீதிமன்றம் என்ன விசாரிக்குமா, எப்படி விசாரிக்க முடியும், அத எப்படி அந்த இடத்துல வந்து சிவன் இருக்குன்னு இது உறுதிப்படுத்த முடியும், இது மூலமா தான் ஆராய்ச்சி பண்ணி தான் வந்து உறுதிப்படுத்த முடியும். அப்ப அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்துவாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணும், ஆராய்ச்சி பண்றங்கிற பேர்ல ஆராய்ச்சி பண்ணிட்டு, இங்க பாருங்க இந்த சிலை இருக்குது, இங்க பாருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட எல்லா இடத்துலயும் இப்பெல்லாம் அதிகமா வந்து நியூஸ் பாக்குறதே, இந்த மசூதியில இந்த மாதிரி ஒரு சிலையை கண்டெடுத்திருக்கோம் பாருங்க, இந்த மசூதியில பாருங்க இப்படிப்பட்ட ஒரு சிலையை வந்து கண்டெடுத்திருக்கோம் பாருங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் இப்ப அதிகமா பரவிட்டு இருக்கு. ஆக மொத்தத்தை இவங்களுடைய நோக்கமே என்னவா இருக்கு அப்படின்னா, மசூதிகளை டார்கெட் பண்ணி மக்களிடம் வந்து பிரச்சனையை உண்டு பண்ணி, கலவரத்தை உண்டு பண்ணி
இந்தியாவில் இருக்கக்கூடிய சமத்துவத்தை சீரழிப்பதற்கான திட்டமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது RSS தலைவராக இருக்கக்கூடிய மோகன் பகவத்துக்கும் தெரியும், சுப்பிரமணிய சுவாமிக்கும் தெரியும், மோடிஜிக்கும் தெரியும், அமித்ஷாவுக்கும் தெரியும், நட்டாவுக்கும் தெரியும். ஆக மொத்தத்துல ஒட்டுமொத்த கும்பலுமே சேர்ந்து நாட்டை சீரழிப்பதற்காக இவர்களுக்குள்ளேயே பாகுவினை பெற்று இதுல என்ன ஒரு சண்டை அப்படின்னா, போட்டியோ இதெல்லாம் இல்ல, அதிகாரத்தினால இவர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகார பங்குக்காக மக்களை கபடகாயாக மாத்திக்கிட்டு இருக்காங்கன்றத இந்த இடத்துல விஷயத்துல பதிவு பண்ண வேண்டியதா இருக்கு மக்களே. ஆக மொத்தத்துல இந்தியா சீரழிஞ்சு போய்கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதும் வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. இவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையானது அதிகார பிரச்சனையானது, மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் தெரியுது. அரசியலமைப்பு சட்டத்தையே இரவோடு இரவாக மாற்றி அமைச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதும் வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. இதற்கு எல்லாத்துக்குமே நமக்கு என்ன ஏதோ நடந்துட்டு போகுதுன்னு நினைக்கக்கூடிய மக்களாகிய நாம இருந்தோம் அப்படின்னா ஒருபோதும் இந்தியாவை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல முடியாது, அழிவை நோக்கி தான் போகும். ஆக மொத்தத்துல நாமும் விழிப்புணர்வோட இருக்கணும், எதிர்த்து கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கணும். எதிர்கட்சி தலைவர் நம்மளோட MP கேட்கிறாங்க, CM கேட்கிறாங்க, MLA கேட்கிறாரு, கவுன்சிலர் கேட்கிறாரு, அதெல்லாம் செகண்டரிங்க, அவங்க கேட்டுதான் ஆவாங்க. ஆனா நாமளும் கேட்கணும். அதுதான் இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டியது இருக்கு மக்களே. இது போல இன்னொரு சம்பவத்தில் சந்திக்கிறேன். என்ன நடக்குது எங்க நிகழ்ச்சியில்? அது வரைக்கும் காத்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் யாஸ்மின். நன்றி, வணக்கம்.